சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் பட்டணம் காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் திருட வந்த 3 பேரில் 2 பேர் தப்பி சென்ற நிலையில் மதுபோதை காரணமாக தூங்கிய மற்றொரு நபரை பிடித்த பொதுமக்கள் கல்லல் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் கண் காது வாயை பொத்தி மௌன புரட்சி நடைபெற்றது. இதில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்துதல், கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கும் சாலை பணியாளர் குடும்பத்திற்கு விரைந்து பணி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் இந்து கடவுள் சாத்தான்கள் என்று சொல்லி மதமாற்றம் நோக்கத்துடன் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்து மக்கள் கட்சி, அகில பாரத அனுமன் சேனா கட்சியினர் மதமாற்று முயற்சியில் ஈடுபடும் 2 பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் எருக்கம்பட்டு கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல வழி இல்லாததால் ஆற்று வெள்ளத்தில் தீயணைப்புத்துறை உதவியுடன் சடலத்தை எடுத்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுடுகாட்டிற்கு செல்ல பாலம் அமைத்து தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் எல்லாபுரம் ஒன்றிய தலைவர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புதல், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் மற்றும் 6750 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெப்பக்குளம் அருகில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் மையத்தை மாநகர காவல் ஆணையர் காமினி திறந்து வைத்தார். மேலும் சத்திரம் பேருந்து நிலையம், பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையங்களில் பொது அறிவிப்பு மையம் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு குற்ற சம்பவம் தடுக்கும் வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு எதிராக கண் காது வாயை பொத்தி மௌன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டை திரும்ப பெறுதல், 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வாசிப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் 1ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவின் துவக்க விழா நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவை ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் துவக்கி வைத்த நிலையில் பேரூராட்சி தலைவர் அமானுல்லா புத்தக விற்பனையை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் இணையும் இடத்தில் வேக தடைகள் மற்றும் மின்விளக்குகள் அமைத்தல், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் தேவையான இடங்களில் சாலை பாதுகாப்பு தகவல் பலகை அமைத்தல் ஆகியவை வலியுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை ஊராட்சி சுவாமியார் மடம் பகுதியில் 56 லட்சம் ரூபாய் மதிப்பில் பருத்தி வாய்க்காலில் கட்டப்பட்டு வரும் பக்கச்சுவர் காங்கிரீட் தண்ணீரில் கலந்து தரமில்லாமல் அமைக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டு வரும் பக்கச்சுவர் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.